ரெனோ இன்னைக்கு 3வது ஜெனரேஷன் டஸ்ட்டோட ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10.5 லட்சத்துலேருந்து 18 லட்சம் எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ். 1 லிட்டர், 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல், 1.8 லிட்டர் பெட்ரோல் ஹைப்ரிட்ல ஆஃபர் பண்ணுறாங்க. 1.3 டர்போ 160 PS ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இன்ஜினோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்சம் தான் எக்ஸ்-ஷோரூம். டெலிவரிஸ் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட்டோட புக்கிங்ஸ் இந்த வருஷத்துக்கு ஆல்ரெடி முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி 7 வருஷம் இல்லை 1.5 லட்சம் கிலோ வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் இன்டீரியர் நம்ம பார்த்தோன்னா 10.1 இன்ச் ஸ்க்ரீன், 10.25 டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், லெவல் 2 ADAS சிஸ்டம், 60க்கும் மேற்பட்ட கனெக்டட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேனரமிக் சன் ரூஃப், டூல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், பவர் டெயில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. இந்த டஸ்டர் ஹெவிலி லோக்கலைஸ் பண்ணப்பட்ட RGMP பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணியிருக்கு. இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே கன்ஃபார்ம்டாக ஒரு 3 ரோ டஸ்டர், அதாவது 7 சீட்டர் வந்து கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் டிஸ்பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸில் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி அன்டில் ரூஃப் வரைக்கும் 700 லிட்டர்ஸ். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு வண்டி. எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 212 mm. இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்கான டிசைன் எலிமெண்ட்ஸ் நிறைய இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே ஸ்பாட்டான இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.